காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமரின் நிகழ்ச்சியில் பங்கேற்காதது ஏன் என்பது குறித்து அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்காதது குறித்து அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்திருக்கிறார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பிரதமரின் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நம்முடைய நிதி அமைச்சர் அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய CT சிவசேகரன் போன்றவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதேபோல் நேற்றைக்கு தூத்துக்குடியிலே நடைபெற்ற அந்த விழாவிலே நம்முடைய அந்த மாவட்டத்துடைய இரு அமைச்சர்கள் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு பொருள் அல்ல. இல்லை, அழைப்பிதழ் என்பது புரோட்டோகால் பிரகாரம் நம்முடைய தமிழக அரசு முடிவு செய்வது. எனக்கும் செல்கிறீர்களா என்று கேட்டார்கள். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னேன். ஆனால் பெருவாரியாக அரசின் சார்பிலே பிரதமரை வரவேற்பதற்கு பிரதமருக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கொண்ட அரசு இந்த அரசு என்பதற்காகத்தான் அமைச்சர்கள் பெரும்பாலானோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.